வீட்டுக்குள்ள வெள்ளம் வர்றதே பெரிய கொடுமை. அதுல 900 பாம்புகள் ஒண்ணா மிதந்து வந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே உடம்பு நடுங்குதில்ல. ஆமாங்க, சீனால ஒரு ஊர்ல வெள்ளம் வந்தப்போ தெருவுல தண்ணி ஓடுறதுக்கு பதிலா கூட்டம் கூட்டமா பாம்புகள் தான் மிதந்து வந்திருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பயத்துல அலறி அடிச்சுக்கிட்டு பார்ஷியல் எக்ஸ்பிரஷன் கூட பண்ண முடியாம மாடிகள்ல ஏறி நின்று வேடிக்கை பார்த்திருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் விதவிதமான பாம்புகள் தான் தண்ணியில நீந்தி போயிட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பண்ணையில இருந்து தான் இந்த பாம்புகள் எல்லாம் தப்பிச்சு வந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா அங்க என்ன நடந்துச்சு, மக்கள் எப்படி தப்பிச்சாங்க, அந்த பாம்புகளை அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல வர்ற ஒவ்வொரு காட்சியும் உங்களை அப்படியே உரைய வைக்க போகுது. இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் தென் சீனாவில் உள்ள குவாங்ஷி ஜுவாங் தன்னாட்சி பகுதியில் இருக்கும் ஹெங்ஜோ என்ற இடத்தில்தான் நடந்துள்ளது. அங்குள்ள யுன்பியாவ் நகரத்திற்கு உட்பட்ட டெங்வே கிராமத்தில்தான் இந்த பாம்பு பண்ணை அமைந்திருந்தது. மைசாக் புயல் காரணமாக பெய்த அசுரத்தனமான கனமழையால் அங்கிருந்த உள்ளூர் நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு உடைந்து ஒட்டுமொத்த வெள்ளமும் இந்த கிராமத்திற்குள் புகுந்து பண்ணையை நிலைகுலையச் செய்துள்ளது. அங்க வழக்கமா வர்ற மழையை விட அந்த வருஷம் ரொம்பவே அதிகமான கனமழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்ச உடனே அங்க இருக்கிற ஆறுகள்ல வெள்ளம் கரைபுரண்டு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி ஓடின வெள்ள நீர் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்குள்ளேயும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளேயும் புகுந்துருச்சு. மக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருந்தாங்க. அப்போதான் திடீர்னு தண்ணியில ஏதோ நெளிஞ்சு போறதை ஒருத்தர் பார்த்திருக்காரு. முதல்ல ஏதோ மரம் அல்லது செடி கொடிகள் அடிச்சிட்டு வருதுன்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா கூர்ந்து கவனிச்சு பார்த்தப்போதான் அது சாதாரண செடி இல்ல, நல்லா நீளமா இருக்கிற பாம்புகள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஒரு பாம்பு 2 பாம்பு இல்லைங்க, வரிசையா நூற்றுக்கணக்கான பாம்புகள் தண்ணியில அடிச்சிட்டு வந்திருக்கு. அதை பார்த்த உடனே அந்த தெருவுல இருக்கிற மக்கள் எல்லாரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பாம்புகள் எல்லாமே வெள்ள தண்ணியோட சேர்ந்து மக்களோட வீட்டு வாசலுக்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. சில பாம்புகள் வீட்டுக்குள்ள இருக்கிற ஜன்னல் வழியாகவும் உள்ள நுழைய முயற்சி பண்ணியிருக்கு. இதை பார்த்த மக்கள் உயிருக்கு பயந்து தங்களோட குழந்தைகளை தூக்கிக்கிட்டு வீட்டோட மொட்டை மாடிக்கு ஓடிட்டாங்க. அங்க இருந்து பார்க்கும்போது அந்த தெருவே ஒரு பாம்பு பண்ணை மாதிரி மாறி இருந்தது. தண்ணிக்குள்ள அங்கேயும் இங்கேயும் பாம்புகள் ரொம்ப வேகமா நீந்தி போயிட்டு இருந்தது. இதுக்கு நடுவுல அந்த ஊர்ல இருக்கிற மீட்பு குழுவினருக்கு உடனே தகவல் கொடுத்தாங்க. அவங்களும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தாங்க. ஆனா அவங்களாலையும் உடனே தண்ணிக்குள்ள இறங்க முடியல. ஏன்னா அதுல இருக்கிற பாம்புகள்ல சில பாம்புகள் ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் விசாரிச்சு பார்த்ததுல அந்த ஊருக்கு பக்கத்துல ஒருத்தர் சட்டவிரோதமா பாம்பு பண்ணை வச்சு நடத்திட்டு இருந்தது தெரிய வந்தது. அந்த பண்ணையில மருந்து தயாரிப்பதற்காகவும் உணவிற்காகவும் 900க்கும் மேற்பட்ட பாம்புகளை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. மழை பெஞ்சு வெள்ளம் வந்தப்போ அந்த பண்ணையோட சுவர்கள் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதனால அங்க கூண்டில் அடைச்சு வச்சிருந்த எல்லா பாம்புகளும் வெள்ள தண்ணியில தப்பிச்சு கிராமத்துக்குள்ள புகுந்துருச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த ஊர் மக்கள் இன்னும் அதிகமா பயந்துட்டாங்க. மீட்பு குழுவினர் சிறப்பு உபகரணங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு பாம்பா பிடிக்க ஆரம்பிச்சாங்க. வெள்ள தண்ணியில நீந்தி போற பாம்புகளை பிடிக்கிறது அவங்களுக்கும் ரொம்பவே சவாலா இருந்தது. இருந்தாலும் தங்களோட உயிரை பணைய வச்சு அந்த ஊர் மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அவங்க தீவிரமா செயல்பட்டாங்க. பல மணி நேரம் போராடி நூற்றுக்கணக்கான பாம்புகளை அவங்க உயிரோட பிடிச்சு பாதுகாப்பான பைகள்ல அடைச்சாங்க. சில பாம்புகள் வெள்ள தண்ணியோட வேகத்துல அடிச்சிட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதனால பக்கத்து கிராமங்கள்லயும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மக்கள் எல்லாரும் தங்களோட வீடுகளை சுத்தி வேப்ப எண்ணெய் அல்லது சில ரசாயனங்களை தெளிக்க ஆரம்பிச்சாங்க. பாம்புகள் வீட்டுக்குள்ள வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாங்க. இந்த வெள்ளம் முத்துறதுக்கு சில நாட்கள் ஆனது. அதுவரைக்கும் அந்த கிராமத்து மக்கள் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா தூங்க முடியாம பயத்திலேயே நாட்களை கடத்தினாங்க. ஏன்னா எந்த நேரத்துல எந்த மூலையிலிருந்து பாம்பு வரும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை அங்க இருந்தது. இறுதியா வெள்ள நீர் முழுமையா வடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த பண்ணை உரிமையாளர் மீது அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க. அனுமதியே இல்லாம குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்துல இவ்வளவு பாம்புகளை வளர்த்தது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பெரிய தொகையை அபராதமா விதிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிடிபட்ட பாம்புகள் எல்லாவற்றையும் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மனசுல இன்னும் ஒரு நீங்காத பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ கூட மழை பெஞ்சா அவங்களுக்கு அந்த 900 பாம்புகள் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க.